இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் 21 ஆகஸ்ட் 2024 என் தம்பியோட பிறந்தநாள். ஸோ ஹாப்பி பர்த்டே மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் தம்பிக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. மேலும் பல விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸை கொடுக்கணும் ஏசப்பான்னு சொல்லி நல்ல ஒரு வேலையும் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே. தினம் ஒரு ஜபங்களின் சார்பாக எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் புதுமையாக நம்ம வாழ்க்கையில் நடக்காதான்னு சொல்லி காத்துட்ருப்போம்ல. இன்றைக்கி இந்த விஷயம் நடக்காதா, சரி இன்றைக்கி நடக்கலாம், அப்புறம் நாளைக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வைப்போடு நம்ம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. எப்போ பாரு நெகட்டிவ் தாட்டு தான். ஐயோ இது போயிடுமா நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம இழுக்கும் போது தான் எதுவுமே நடக்காதுங்க. நடக்கும்டா அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் எல்லாமே வச்சுதாங்க. உலகம் உன்னையே நீ நம்பு, அவ்வளோதான். வேறு யாரையும் நம்பாத. நம்ம நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாருங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா வைப்பாங்க. என்னன்னா, என் பையன் நல்லா வருவான்ப்பா, என் பொண்ணு நல்லா வருவான்ப்பா, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக நம்புவாங்க. வேறு யார் நம்புவா? அதுக்கு அடுத்தது வேறு யாரும் நம்ப முடியாதுங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நம்பினா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே தவிர, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து போய் அப்படியே உழைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். அதனால் நம்ம தினந்தோறும் செபிக்கணும். சோர்ந்து போகாதீங்க, நம்புங்க. உங்களை நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். என்னால் இந்த விஷயம் பண்ண முடியும்ப்பா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் வெக்கப்பட போகிறதில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, என் தலையை உயர்த்துவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. வாழ்க்கையில் வெற்றி தாங்க. இன்றைய நாள் அழகான வேத வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 28 சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். வந்தீங்களா? இன்றைக்கி வருத்தப்பட்டு நொந்து நூலாகி எங்கே போகிறதுன்னு தெரியல யோசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காருங்க. யார்? நம்ம ஏசப்பா. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. போகும்போதும் வரும்போதும் சரி, தினந்தோறும் செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்திருக்கேன்ப்பா, எவ்வளோ தவறுகள், எவ்வளோ பாவத்தினால் தள்ளப்பட்டு நான் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஆண்டவரே உம்முடையே வந்திருக்கேன், உன் பாதத்தில் அமர்ந்து நான் கண்ணீரும் கவனமாக ஜெபிக்கின்ற வேலையை என் வாழ்க்கை நிலைமையை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? உள்ளம் உடஞ்சி போயிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிம்மதி இல்லை, வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, பொருளாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் வாங்குகிற வருமானம் எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரிய மாட்டேது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அநேகர் சொல்லக்கூடிய விஷயம் தான். எவ்வளோ தான் உழைச்சாலும் சேர்க்க முடியலைங்க, வருது இப்படி போகுது, அவ்வளோதான்ல. எங்களுக்குன்னு சொந்தமான ஒரு வீடு கட்ட முடியாதா? இல்லை வாழ்க்கை இப்படியே போயிடுமா? பல குழப்பங்கள் இருக்குல்ல. நம்புங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்த விஷயங்கள் பண்ணுங்கள், உண்மையாக இருங்க, அவ்வளோதான். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்க வரும். பிரதர் உங்கள் தம்பி பேர் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. என் தம்பி பேர் மோனிஷ் கமல். ஸோ இன்றைக்கி பிறந்தநாள் 21/8/2024. ஸோ ஹாப்பி பர்த்டே. மீண்டும் ஒரு முறை என் தம்பிக்கு நான் சொல்லிவிட்டு, அவனும் ஜெபம்லாம் ஜெபிப்பான். ஸோ வேலைன்னு ஓடிட்டுருக்க காலகட்டத்தில் அவனையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உயர்த்தணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. இன்னும் 1 வீக் தாங்க இருக்குது என்னோடய பர்த்டேக்காக. ஸோ நான் எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க, என் குடும்பங்கள் எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எல்லாருக்காக ஜெபிக்க நான் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அன்பானவர்களே, உங்கள் இளைப்பாறுதலுக்கு நீங்கள் மீண்டும் திரும்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எது பற்றியும் கவலைப்படக்கூடாது, திடமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், மனம் கலங்காதிருங்கள், நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி
வாக்கு கொடுத்திருக்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்கின்றது, அதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் நீர் அருளும் இளைப்பாறுதலுக்காகவும் பரிபூர்ண சமாதானத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இப்பொழுதும் எங்களுடைய கவலைகளையும் பாரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைப்பதற்காக உம்மிடம் வந்திருக்கின்ற ஆண்டவரே, நீரே எங்கள் இரட்சகர். நாங்கள் பிழைக்கும்படி நீர் உம்முடைய ஜீவனை எங்களுக்காக பலியாய் கொடுத்தீரே அப்பா. நீர் ஒருவரை நாங்கள் நம்பாததற்கும் நம்பியதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க ஆண்டவரே. கண்மூடிதனமாக நம்பிட்டோம், இன்னைக்கு நம்பி ஏமாந்து நிற்கும் போது தான் தெரியுது, வேணாடா நான் நம்புறது யாரை, முழுமையான ஒரு விசுவாசம் நான் அவங்கள நம்புறேன் ஏசப்பான்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய கலக்கத்திலிருந்தும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க உம்மால் மாத்திரமே கூடும் ராஜா. உம்முடைய அன்பின் பிரசனத்தினால் சமாதானத்தையும் ஆத்மாக்கு இளைப்பாறுதலையும் காணும்படி உம்மிடம் திரும்புகின்றோம் அப்பா. எங்களுடைய சரீரமானது ரொம்ப பலவீனமாக இருக்கு ஏசப்பா, தைரியத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க சொல்லி கேட்குற ஆண்டவரே. தேவையற்ற ஒரு ஆற்றலை கொடுங்கப்பா, தேவையில்லாத சிந்தனைகள் எடுத்து போடுங்கப்பா. உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய அன்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்கள் வாழ்க்கை நிலைமையை பார்த்துக்கோங்கப்பா. பொறுமையோடு நாங்கள் கையாள வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் பலுகி பெருக வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமையும் உம்முடைய அருளும் எப்பொழுதும் எங்க கூட இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதல் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.